ஜப்பான் பாய்ஸ் ஆப்ப தேடி போய் அது மேல உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னா ஜப்பான் டீம் உலக கோப்பையில கோல் அடிக்குதோ இல்லையோ, ஜப்பானோட ஃபேன்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லயும் கோல் அடிப்பாங்க. ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேடியம் பக்கா பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி வெளில கூட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே. ஓகேவா? அதுக்கு காரணம் அவங்க ஸ்கூல்லயே அந்த கிளீனிங் ப்ராசஸ்ங்கிறது இருக்கு. ரொம்ப வருஷமா அது பழகிட்டு வந்தவங்க இங்கேயே அதை நாங்க பண்றோம்ன்றத சொல்றாங்க. ஒவ்வொரு உலக கோப்பையிலும் இது ஒரு தலைப்புச் செய்தியா இருக்கும். ஜப்பான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த வருஷம் நெதர்லாண்ட்ஸ் மேட்சுக்கு அப்புறமும் அதுதான் நடந்துச்சு. ஆனா இப்போ ஜப்பான் சமூக வலைதளங்கள்ல இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அவங்க ஊரு பெண்மணிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டக்கால்ட்டிகளை நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமை இறக்கி இருக்காங்க. ஊரா போய் ஸ்டேடியத்தை கிளீன் பண்றதுக்கு உன்னால முடியும், ஆனா வீட்டுக்குள்ள நீ கிளீன் பண்ண மாட்டியான்றது அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நியாயமான கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துல ஒரு 4 மணி நேரம் ஒரு பெண்மணி அவங்க வீட்டை கிளீன் பண்ண எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற ஆண்மகன் வெறும் 40 நிமிஷம் தான் எடுத்துக்கிறாப்லன்றாங்க. ஐயோ, ஆக மொத்தத்துல ஜப்பானுக்கு இது தெரியாம நம்ம சில்லறையெல்லாம் சதற விட்டுட்டு இருக்கிறோம். சரி, அது இருக்கட்டும். உங்க வீட்டுல நீங்க இப்ப கடைசியா கிளீன் பண்ணது உண்மையை சொல்லுங்க கீழே.